राजापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां कर्कटे पुरुषगुण्यां दृढीकारणोद्भवां वाण्टे विष्णुं परां गोदां वन्दे श्रीरङ्गनायकीयं गरुडाय नमस्तुभ्यं नमस्ते दक्षिणाम्बते भोगवादिराजाय सुवर्णाय नमो नमः रामानुजपदाम्बोज संसदं गुणवारिदं व्यापारमुनिं वन्दे वेदान्तपरिष्ठितं श्रीकौशिकान्वेषिताम्बुधिपूर्णचन्द्रं श्रीवेङ्कटार्यवदभङ्गजभङ्गराजं श्रीकृष्णवर्यतनोजं ततवाप्तबोधं श्रीराघवार्यब्रुवन्वहमाश्रयामि இது 30வது பாசுரம். மாதவனே கேசவனே திங்கள் திருமுகத்தில் செய்தியா சென்றிருந்தி அம்மன் படை கொண்ட ஆற்றை அனுப்புவை வைகமலர் தந்தெரிய பட்டபிரான் போதை சொன்ன சங்கர் தமிழ் மாலை 30 தப்பாமே இங்கே பரிசுரைப்பார் 2 மால்வரை தோல் செங்கன் திருமுகத்தில் செல்வர் திருமாலர் எங்கோம் திருவருள் பெற்று இன்புறுவர் என்பாவார். வங்க கடல் கடைந்த என்ன அப்படின்னாக்க பொதுவாக என்ன சொல்லுவா அப்படின்னு சொன்னாக்க, இப்போ இத்தனை நாள் எல்லா பாஷையும் சொன்னதுக்கு ஒரு பரிசுத்தி மாதிரி வருது, வேற ஒன்றும் கிடையாது. நேரத்தான் இப்போ வந்து சொல்ற வங்க கடல் கடைந்த அப்படின்னாக்க தேவாசுர யுத்தம் நடக்கிறது. உடனே ஒரு அசுராட்டான மாயைகள் ஜாஸ்தி இருக்கும். இந்த மாயைகளாக பார்த்து தேவர்களால் ஒன்றும் பண்ண முடியும். இப்படிப்பட்ட மாயைகள் ஜாஸ்தி வாழ்க்கை உடனே எம்பெருமான்ட்ட போய் எல்லாரும் தேவர்கள்லாம் போய் இந்த மாதிரி அவருடைய இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது மாதிரிலாம் நிறையா பேர் இதுவாகிட்டு இருக்கேன் இருக்கா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, கடலை கடைஞ்சி அதுலேருந்து அமிர்தத்தை எடுத்து அதை சாப்பிட்டாக்க இது என்ன சாகாரங்கிறது நன்றாக ஒரு திறமையுடன் வாயில் செய்யக்கூடிய ஒரு புகழ் கிடைக்கும் அப்படின்னு எம்பெருமான் சொன்னா வந்து இது வந்து புராண வார்த்தை. இங்க வந்து நம்ம வந்து என்ன உள்ள என்ன கவனிச்சு பார்க்கணும். முயற்சி பார்த்தா தான் நம்முடைய ஒரு விஷயங்கள் நமக்கு தெரிய வைக்கும். என்ன அப்படின்னாக்க, அஜ்ஞானம் ஞானம் இது ரெண்டுக்கும் என்ன அப்படின்னாக்க, அஜ்ஞானங்கிறது வந்து ரொம்ப நாள் அது உள்ள வலுத்து. அதனால என்ன அப்படின்னாக்க, ஞானங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க அடிக்கடி அது மங்கி போகும். அதுக்கு அஜ்ஞான ஃபுல் பவர் உள்ளது. அஜ்ஞான ஃபுல் பவர் உள்ளதுனால அது வந்து ஞானம் வந்து அடிக்கடி ஆகும்போது அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க, இங்கதான் இங்க வந்து ஏன் இப்படி நமக்கு இதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க, அதுல பாஷத்தில் மிக விசேஷமா அதை வந்து சொல்றேன். என்ன அப்படின்னாக்க வந்து இங்க வந்து சமுத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, பால் கடை கடையணும் அப்படின்னாக்க
இந்த ஞானம் அஜ்ஞானம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து எப்படி அப்படின்னாக்க இதுதான் நம்ம வந்து இதில் சொல்லும்போது ஸ்ரீபாஷ்யத்தில் சொல்லும்போது ஆராசரிக்க வரஸ்புதாம் உபஷூட்டாப்தி மத்தியோத்ருமாம் சம்சாராப்தி விதீபன விபகத பிராணாத்ம சஞ்சீவினீம் பூர்வாச்சாரிய சுரக்ஷிதாம் பகவதிர் வியாகாத தூரஸ்திதாம் ஆனேதாசு ஜாட்சரைஹி சுமனசோ பௌமா பிமன் மன்வகம் அப்படின்னு ஸ்ரீபாஷி. என்ன அப்படின்னாக்கா நம்ம சம்சாரம்ன்ற ஒரு கடலில் இருக்க முடியும். இது வரும்போது நமக்கு என்ன அப்படின்னாக்க இந்த அஞ்ஞானத்தில் இருக்கும்போது நமக்கு ஞானமானது முறியடிக்கும். இதை வந்து நம்ம ரொம்ப எப்படி நம்ம என்ன பண்ணி இது பண்ண முடியும் அப்படின்னாக்க அமிர்த கேட்டது நடக்குமா நடக்க. இப்போ என்ன அப்படின்னாக்க நமக்கு சமுத்திரம்ன்றது என்ன அப்படின்னாக்க உபனிஷத் தான் ஒரு சமுத்திரம். ஃபுல்லாக நம்ம வந்து அந்த உபனிஷத்தை நம்ம பார்க்கறதை நம்ம கடைஞ்சோம் அப்படின்னாக்க அதில் தத்துவார்த்தமான பல விசேஷங்கள் அதில் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கடைசி என்ன வருவான், மாதவன் தான் வருவான், சீயப்பதியான் வந்தான். எல்லாத்தையும் உபாயமும் வந்தா உபயமும் வந்தான். அப்பேற்பட்ட எம்பெருமா வேற எதுவும் இருக்கா? வேற எதுவுமே இல்லை. கேசவன் அப்படின்னாக்க விசேஷமான ஒரு இதுல இருந்து கடைஞ்சிருக்க கேசவன் அப்படின்னாக்க காரணா பிரம்மா, ஈஸ்வரனா சிவன் ரெண்டே கடைஞ்சி எடுத்தது யாரு? எல்லாரும் வேலாக உள்ளவன் கேசவன். அதான் கேசவன். அப்பேற்பட்ட இம்பெருமானால் தான் நாம் இந்த பெரிய ஒரு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த உபநிஷத்துடைய தத்துவார்த்தங்களை நம்ம எடுத்து எல்லாரும் பண்ணணும். அதுக்கு எம்பெருமானுடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு கிருபாகடாட்சம் பண்ணணும். அது மாதிரி இருந்து நம்ம எல்லா தேர்ந்து எடுத்தா தான் நமக்கு திங்கள் திருமுகத்து அப்படின்னாக்க பெருமான் எப்படி இருக்கான்? சந்திரனை போல குளிர்ந்த முகமண்டலத்தோட கூடியிருக்கு. எல்லாரையும் அனுகிரகம் பண்ற அப்பேற்பட்ட பெருமானை நாம் சேரிடையார் அவன் வருவான். அவன் நம்ம பார்த்து காத்திருக்க வேண்டாம். நாம என்ன பண்ணோம்? சந்திர இஞ்சி நாம எம்பெருமாட்ட போய் அவனுடைய இதே கவனத்தில் போய் பக்தியினால் இடத்தை பிடித்து வர வேண்டும். நீ இப்படியெல்லாம் அவன்கிட்ட போய் நீ பக்தினாலே இது பண்றியோ அதே போல அங்க பறை கொண்ட வார்த்தை நான் வந்து அங்க சென்று அடைந்த பேணி என்ன என்பதை நீங்க நினைக்க விசேஷமான ஒரு சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கும். இத்தனை நாள் நம்ம இதில் இருந்தோம். அஞ்ஞானம்ல ஒரு ராட்சச கூட்டத்தோட இருந்தோம். இந்த உபனிஷத்தினுடைய பார்க்கடை கடைக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஒரு தத்துவங்களா வெளியில தெரியும். தத்துவங்களெல்லாம் எடுத்துதான் நம்ம வந்து கோதை வந்து நமக்கு இந்த துப்பாவை மூலமா நமக்கு எல்லா விஷயத்தையும் தெரிவிக்கிறோம். நாமளே போல்
எம்பெருமானிடம் நாம் சென்று அவனுடைய இந்த பேர் பெற வேண்டும். இதெல்லாம் யார் தெரிவிக்கிறார்? அனைவர்களை பைங்கமல கண்டறியல் பட்டர்கிறான் போதை சொன்ன அப்படின்னு. அது என்ன அப்படின்னாக்க அணிபுதுவை புதுவை என்னும் ஸ்ரீவித்தூரில் அவதரித்த மகான் அனைத்தும் தெரிந்தவர். வேதாஸ்திரங்கள் அனைத்தையும் கரை கண்டவர். யாரு? பட்டர்தீரா. பொதுவாக வந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றோம் அப்படின்னாக்க நம்ம போய் நான் தான் அப்படின்னு சொல்லி என்னாக்க நடக்காது. நம்ம பிரிவாழ சொல்லி நம்ம சொன்னா தான் நமக்கு அது எடுப்பு. சொல்லும்போது என்ன சாதாரண வந்து நான் வந்து அரியலூரில் இருக்க அங்கே இருக்கேன். நான் வந்து யார்? அருளாள பெருமாளை பெருமானார் அவருடைய விஷயத்தில் வந்தார் அப்படின்னு வரும்போது தனி ஐயா ஆஹா அப்படின்னு ஒரு பேர் கிடைக்கிறது இல்லையா? பிரிவாருடைய பேரை சொல்லணும். பிரிவாருடைய பேரை சொன்னாத்தான் நமக்கு அந்த ஒரு விசேஷமான ஒரு பெயர் கிடைக்கும். அப்படி உதயானவள் தன்னா பெருமையாக சொல்லிது. ஊருக்கு தன் தகப்பனாருடைய ஒரு பெயரை நான் யாரு? அப்படி நாம் வந்து உதயனால் சொல்லப்பட்ட நாம் அந்த திருப்பாவை நோன்பிருந்து எம்பெருமானுடைய பக்தி பண்ணி அந்த சர்வேஸ்வரான எம்பெருமானிடம் எம்பெருமானுடைய பரமானுகிரகம் பெற்று நாம் எல்லோரும் சகல தோஷங்களும் விலகி சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் இது கோதாநாயகா பக்ஷிராஜன் சமேத ஸ்ரீ ராஜகோபாலன் திருவடியில் பிரார்த்திக்கிறேன். அடியேன் திருவிளை வெஞ்சுகோர் எடப்பாடி ராஜகோபாலதாசன். நாளை விசேஷமாக தை மாதம் 1ஆம் தேதி பொதுவான சொல் வழக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு. நம்ம வந்து இப்போ என்ன எப்படி இருக்கோம்? பெருமானே இருந்து விரதமிருந்து பக்தி பண்ணி இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எப்ப நல்வழி கிடைக்கிறது. நாளையிலிருந்து எல்லோருக்கும் நல்வழி கிடைக்க வேண்டும். ஆனால் எல்லோரும் நம் எம்பெருமானை பிரார்த்திப்போம். ஸ்ரீமத்தை விஷயித்தார் எவனோ நந்தனகேதவே நந்தன சுந்தரியை கோதாய நித்தியமங்கலம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.